ஹலோ வீவர்ஸ், இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம மோர் மிளகாய் செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், மிளகாய் இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. நீட்டாகவும் இருக்கக்கூடாது. அதுக்கு காம்பு இருக்குது பாருங்கள். அந்த காம்பை வந்து நம்ம ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது. எஸ், கொஞ்சோண்டு வச்சுருந்து மீதியை தான் கட் பண்ணிக்கணும். அது மாதிரி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வாஷ் பண்ணி அந்த இதை மட்டும் கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். மிளகாய் இந்த மாதிரி மிளகாவை எடுக்கணும். நீட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குண்டு மிளகாய் இருக்கக்கூடாது. மோர் மிளகான்னு கேட்டால் இது கொடுப்பாங்க. நான் கொஞ்சமாக எடுத்து இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ அதுக்கு தேவையான மோர், அந்த மோருங்கிறத நான் தயிராக தான் எடுத்துருக்கிறேன். ஏன்னா இதுக்கு மோருங்கிறது ரொம்ப தண்ணியாக போடக்கூடாது. மோர் மிளகாக்கு தனியாக போட்டிங்கன்னு சொன்னால் தனியாக இது தனியாக இருக்கும், மிளகா தனியாக இருக்கும், போய் சேராது அதில். இப்போ நல்லா இதை வந்து பீட் பண்ணி விட்டுக்குங்க. விஸ்கால பண்ணலாம், இல்லை ஸ்பூனாலே நான் பண்ணுறேன் கொஞ்சமாக இருக்கிறதுனால. இப்போ நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அது கரெக்டான கன்சிஸ்டன்சி காட்டுறேன் பாருங்க. மோர்னு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, இந்த பதத்தில் இருக்கணும். அது பாருங்கள். இப்போ இதில் வந்து நம்ம இதுக்கு சேர்க்க வேண்டியது வந்து உப்பு மட்டும்தான். உப்பு நம்மளுக்கு தேவையான அளவு இதில் நம்ம போட்டுக்க வேண்டியது தான். சிலர் மஞ்சத்தூள் போடுவாங்க. மஞ்சத்தூள் இதுக்கு அவசியம் இல்லை, ஏன்னா இது காரம் மிளகா. அதனால் நம்ம மஞ்சத்தூள் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா மஞ்சத்தூள் சேர்க்கறது வந்து பூச்சி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தான். ஏன்னா இது வருஷம் ஃபுல்லாக வச்சுக்கிறோம் இல்லைங்களா, அதனால் இது காரங்கிறதுனால பூச்சி பிடிக்காது. என்கிட்ட போன வருஷம் போட்ட மிளகாவும் இன்னும் கொஞ்சம் இருக்குது. இப்போ கலக்கி அதை தனியாக வச்சுட்டோம். இப்போ இந்த மிளகாவை எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது. ஒரு கீரல் தான், முன்னால் ஒரு கீரல், அப்புறம் ஒரு பின்னால் ஒரு கீரல், இப்படி ஃபுல்லாக கீறிடக்கூடாது. காம்பில் பாதியும் இந்த பாட்டமில் கொஞ்சமும் பாருங்கள், அப்படி நீட்டாக ஒரு கீரல். அது மாதிரி எல்லா மிளகாவையும் கீறிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு மோரும் அந்த இதுவும் உப்பும் சேர்ந்து உள்ளே போய் அந்த காரத்தோடு சேர்ந்து செம்ம டேஸ்ட்டாக நமக்கு வந்து மோர் மிளகாய் கிடைக்கும். அந்த மாதிரி எல்லா மிளகாவும் கீறி வச்சுக்குங்க. கீறி வச்சுட்டு ஃபுல்லாக கீறிடாதீங்க, கொஞ்சம் பாட்டம் விட்டுடணும், டாப் விட்டுடணும். எல்லாத்தையும் இது பாருங்கள், இதில் போட்டு நல்லா டிப் பண்ணி ஒரு நைட் வச்சிடணும். ஒரு நைட் வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எடுத்து அதை ட்ரைன் பண்ணி வெறும் மிளகாவை மட்டும் எடுத்து மோரை விட்டுட்டு மிளகா மட்டும் எடுத்து வெயிலில் காய வைக்கணும். தனித்தனியாக நம்ம மிளகா ரொம்ப சேராமல் தனித்தனியாக வச்சு காய வைக்கணும். இப்போ நான் வந்து இது கிளாஸ் வெசலில் பண்ணுறேன். நீங்கள் வந்து இது மண் பாத்திரத்தில் பண்ணலாம், கிளாஸ் வெசலில் பண்ணலாம், இல்லை மண் பாத்திரத்தில் கூட பண்ணலாம். இல்லாட்டி இந்த எவர் சில்வர் அலுமினியம் யூஸ் பண்ணாதீங்க ஊற வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அந்த மோரை வந்து நம்ம தூக்கி போட்டுறக்கூடாது. அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு மூடி வச்சுட்டு எவ்ரிடே காலையில் எடுத்து இந்த மாதிரி காய வைக்கணும். ஈவினிங்கில் திரும்பி அந்த மோருக்குள்ளேயே போட்டுடணும். நான் அதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன் பாருங்கள். ஈவினிங் எடுத்து அதில் போட்டுருவேன். சரிங்களா? இப்போ நம்ம இதை காய வைப்போம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல். எஸ், 4 நாள் காய வச்சாச்சு. இந்த பாருங்கள், அழகான மோர் மிளகாய் கிடச்சிருச்சு எனக்கு. இந்த மோர் மிளகாவை அப்படியே வருஷம் ஃபுல்லாக நம்ம வச்சுக்கலாம். தேவையானப்போ 1 2 வறுத்து தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மோர் மிளகாவை நம்ம ஒன்றே கிராஸ் கட் பண்ணதுனால அதில் நமக்கு நல்லா ஊறி இருக்கும் பாருங்கள். மோர் உப்பு எல்லாம் நல்லா போய் ஊறி இருக்கும். வியூவர்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நான் இப்போ 2 மிளகா மட்டும் எடுத்து வறுத்து காட்டுறேன். ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும், சிம்மில் வச்சுட்டு வறுக்கணும். அதிகமாக வச்சிங்கன்னா இது கருகி போயிடும். இப்போ பாருங்கள், அவ்வளோதான், 1 செகண்டு தான், அப்படியே வெந்துடும். ஏன்னா ஆல்ரெடி அது வெயிலில் வேறு காஞ்சிருக்கு இல்லைங்களா, அதனால் இப்போ எடுத்து நம்ம அதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அதை உடச்சி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போது அது உடனே எடுத்ததுனால ரொம்ப சூடாக இருக்குது. என்னால் கையில் எடுக்க முடியுமான்னு தெரியல, பார்ப்போம். ரொம்ப சூடாக இருக்குது, கரண்டியால் இது பண்ணி பார்ப்போம். அப்படி இல்லைன்னா நான் பழசு ஒன்று வறுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ தான் இதுக்கு முன்னால் வறுத்தேன் அது ரெண்டுத்தையும். அது கொஞ்சம் ஆறி இருக்கும். தொட்டு பார்க்குறேன், சூடாக இருக்குது. அதனால் இதை எடுத்து உடச்சி பார்க்குறேன். எஸ், அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ வியூவர்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.